ஹாய் ஹலோ வணக்கம் அக்காஸ், வெல்கம் டு கோலியோ 24/7. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு மறக்காம பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை 2 படம் வரப்போகுது. ஸோ அந்த படத்துக்கு இருக்க எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ரொம்பவே ஹையாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே விடுதலை 2க்கு எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக வச்சுருக்கீங்கன்றது சரி தான். பட் விடுதலை 1 இப்போ பார்த்தா தான் கரெக்டாக இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ விடுதலை 2 பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நமக்கு விடுதலை 1 பார்த்தா நல்லா இருக்குமோ, இல்லை கதை மறந்து போச்சோ அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களை விடுதலை 1க்குள்ளே கூப்பிட்டு போய் ஒரு ரீகேப் காமிக்க போகிறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு முழுக்க சமர்ப்பிக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விடுதலை 1ல் என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய ட்ரெயின் விபத்து. என்ன அப்படின்னு கேட்கும்போது, நம்ம விஜய் சேதுபதியான வாத்தியார் அவர்கள் இந்த ட்ரெயின் விபத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்காங்க. அவங்க ஆட்கள்லாம் சேர்ந்து தான் இந்த ட்ரெயின் விபத்தை உண்டு பண்ணியிருக்காங்க, குண்டு வெடிப்பு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பேச்சு போகுது. ஸோ வாத்தியாரை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த நிலையில் சூரிய அவர்கள் ஒரு கேம்பில் போய் போலீஸாக ஒர்க் பண்ணுறாரு, போலீஸ் அதிகாரியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த கேம்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் மலையில் இருக்கார் அப்படின்றதுனால அவர் அங்கே போயிட்டு வர அங்கே ஒரு பொண்ணு கூட அவருக்கு ஒரு காதல் உருவாயிடுது. ஸோ அது அவங்க ஊர் பொண்ணு கூட ஒரு காதல் உருவாயிடுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. வாத்தியார் பண்ணுற அட்ராசிட்டிஸ், அவர் நியாயத்தின் பக்கம் நின்று மக்களின் பக்கம் நின்று பண்ணுற அட்ராசிட்டிஸ் ஒரு பக்கம் பயங்கரமாக வெடித்து சதறிட்டு இருக்கு. ஸோ சூரிய அவர்கள் ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரி தான் இந்த படம் தொடங்கும். அம்மா, நான் இந்த மாதிரி ஊரில் தான்மா இருக்கேன், நல்லா இருக்கம்மா, இங்கே வந்தப்போ இப்படி நான் ஃபீல் பண்ணமா அப்படின்ற மாதிரி ஆரம்பித்த படம் கட்டத்தை போக 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 எப்படி நமக்குள்ளே ஃபீல் உண்டு பண்ண வச்சுது அப்படின்னா, வாத்தியார் ஒரு பக்கம் அட்ராசிட்டிஸ் பண்ண, சூரிய ஒரு பக்கம் அங்கே இருக்கிற கஷ்டங்கள்லாம் பார்த்துட்டு சூரிய சரியாக நடத்தாத மேலதிகாரி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறாரு. திடீர்னு ஒரு நாள் சூரிய அவர்கள் மலையிலேருந்து கார் எடுத்துகிட்டு போகும்போது வாத்தியார் அவர்களை பார்த்துட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னும் போது, கீழே போயிட்டுருக்கோம் அப்படின்னும்போது சூரிய அவர்களே கொண்டு போய் ட்ராப் பண்ணியிருப்பார். ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் வாத்தியாரை சூரி பார்த்துருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் சூரிக்கு புரியும். எப்படின்னா, கூட இருக்கவங்க இவங்கெல்லாம் அவங்க கூட இருந்த நபர்கள், இவர் தான் வாத்தியார்னும் போது சூரியிடம் அதிகமாக முகம் காமிக்காத வாத்தியாரை சூரி லைட்டான ஒரு கிளான்ஸ் பார்த்து ஒரு அப்சர்வேஷன் பண்ணியிருப்பார். அண்ட் அது இல்லாமல் ஒரு சமயத்தில் ஒரு தெரு பக்கமாக ஒரு நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த தெருவில் வாத்தியாரை பார்த்ததாகவும், அவரை நான் பிடிக்கிறேன் அப்படின்ட்டு துப்பாக்கியை வாங்கிட்டு சூரிய அவர்கள் கிளம்புவார். அது ஒரு பக்கம் போயிட்டுருக்க, வாத்தியார் நீங்கள் தான் அடைக்கலம் கொடுக்குறீங்க அப்படின்னு சூரியோடைய லவ்வரை, அவங்களோட ஏரியா மக்களை போலீஸ் பிடிச்சி ஒரு பக்கம் துன்புறுத்திட்டுருக்கோம். அவங்கள எல்லாமே அவனமாக்கி அடிச்சிட்டு இருக்கிறதான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் இப்படி பிரித்து வச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு கட்டம் போகையில் சூரிய அவங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும். வாத்தியாரை கண்டுபிடிச்சிட்டா இந்த ஊர் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படின்ட்டு சூரிய ஒரு பக்கம் போராட்டமும், இந்த பக்கத்தில் ஊர் மக்கள் பெரிய போராட்டத்தோடு நாங்கள் எங்களுக்கும் வாத்தியாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அப்படி தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டோன்ற ஒரு மன இதோடு இருப்பாங்க. ஸோ சூரி வாத்தியாரை கண்டுபிடிப்பார். இங்கே மக்கள் ரொம்ப அவதிப்படுவாங்க. அந்த அவதியெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு லைட்டாக ப்ரஷ்அப் பண்ணி விடுற மாதிரியான விஷயமா இந்த வீடியோ இருக்கும், நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். ஸோ சூரி வாத்தியாரை கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல நிறுத்திடுவார். அண்ட் அவங்க ஊர் மக்கள்லாம் ரொம்ப அவதிப்பட்டு பல பேர் செத்து போயிடுவாங்க. சூரிய அவர்கள் அவங்க லவ் பண்ணுற பொண்ணை பார்க்கணும் அப்படின்னுவார். அந்த பொண்ணு எங்கே இருக்காங்க அப்படின்றதோட ஒரு கொஷின் மார்க்கும், அண்ட் வாத்தியாரை பிடிச்சாங்களே அது என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கும் பார்ட் 2வாக நமக்கு வெற்றிமாறன் அவர்கள் சமர்ப்பிக்க போகிறாரு. ஸோ அந்த பார்ட் 2க்கு ஒரு பெரிய ஹை லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ பார்ட் 1ல் துப்பாக்கி எப்படியாவது வாங்கி ஷூட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்ச சூரி கையில் துப்பாக்கி கிடச்சிது. ஸோ தான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்த அந்த தான் லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பெண்ணை பார்க்குறாரா இல்லையா அப்படின்றது ஒரு பக்கமும், வாத்தியார் யார், அவர் உருவானதுக்கான காரணம் என்ன, அண்ட் அவரை இப்போ பிடிச்சி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதும், வாத்தியார் ஒரு புரட்சிகரமான நபர்ன்றது நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நிறைய டைலாக்ஸ் மூலிமா கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ வாத்தியார் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்றத செகண்ட் பார்ட்டில் கண்டிப்பாக சொல்லுவாங்கன்றதை நம்புகிறேன். ஹோப் யூ லைக் த வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சலாம். ஓகே, டேக் கேர், பாய்.